ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன கண்டென்ட் ஆக்சுவலா? அடங்கொம்மால இல்ல யானை கக்குச்சாடா. நம்ம பேசுற கண்ணெடுத்து பேசுனதுதான். பேசு. ஞாபகம் இருக்கான்னு வேற தெரியல. பேசு பார்க்கலாம். ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? வரங்க. வர்சஸ் இந்தியா ஸ்குவாட்ல நீங்க சொன்ன மாதிரி கம்பீர் வந்துட்டு கோச் ஆயிட்டாரு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க கம்பீர் கோச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, ஸ்குவாட் இருந்துச்சு, எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப டூ லேட்டாக பேசுகிறோம். பார்ப்போம். சொல்லுங்கள், எப்படி இருக்கு ஸ்குவாடு? என்னாச்சு உங்கள் வியூஸ் என்ன சொல்லுங்கள். ஸ்குவாடு 50% ஓகே, 50% நாட் ஓகே தான். T20 சைட்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி சுப்மன் கில் வந்து போத் ஃபார்மேட் வைஸ் கேப்டன் இப்போதைக்கு தேவையே இல்லை. அவர் ரெண்டு ஃபார்மேட் வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. சீனியர் பிளேயர் KL ராகுல் இருக்காரு, அவரை வந்து ஆளே காணோம். கான்ட்ராக்ட்ல இல்லாத ஸ்ரேயர் வந்து ஓடியில் உக்காண்டாரு. அதே இஷான் கிஷனை காணோம். கேப்டன் பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஹர்திக் தான் வந்து கேப்டன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது பட் எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. டெல்லி அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா ஸ்கை இப்போ கேப்டனா போட்டுருக்காங்க. ஓகே ஃபைன், ஸ்கை வந்து டிசர்வ்ட் பிளேயர் தான். அவர் வந்துட்டு அவர் இஸ் நாட் அ பேட் பிளேயர், இஸ் நாட் அ பேட் கேப்டன். ஒரு நல்ல பிளேயரு, நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அவர் ஆஸ்திரேலியா கூட சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு 2 சீரிஸ் கேப்டன் பண்ணார். அதில் 4-1, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட 1-1 சொல்லிட்டு மேட்ச் நல்லா போச்சு, சூப்பராக ஆடினாங்க. ஓகே ஃபைன். பட் ஏன் இப்போது திடீர்னு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் திடீர்னு எதுக்கு ஸ்கையை கேப்டனாக மாற்றினாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்திருக்கு. உங்களுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இல்லை நான் ரீசன் என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் பார்த்தா கட்டுக்காத மாதிரி தெரியுது. ஸ்டார்டிங்ல ஒர்க் லோட் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஹர்திக் ஒர்க் லோட் இருக்கக்கூடாதுன்னாங்க. அப்புறம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குனாங்க. ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வேணா சரி, ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபிட்னஸ் ஒரு இஷ்யூன்ட்டு. ஒர்க் வந்து எனக்கு பார்த்தா பெருசா ஒர்க் லோட்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா ஒரு பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்ல இருந்தா கேப்டன்சி. ஸோ ஓடிஐல வந்து ரோஹித் சர்மா பார்த்து போறாரு. டெஸ்ட் வந்து வேலையே இல்லை, அதுக்கு எதுக்கு இது பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே தெரியலையா அவர் கட்டுக்கதுன்ட்டு. ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. அவர் ஒன்றும் அந்தளவுக்கு ஃபிட்னஸில் ஒன்றும் லேக் ஆன மாதிரி தெரியலையே. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு பாஸ்ட் இயர்ஸாக வந்துட்டு ஐபிஎல்ல எல்லா மேட்ச் ஆடிட்டு தான் இருக்காரு. ஐபிஎல் வந்து ஒரு லாங் டோர்னமெண்ட்டு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11 மேட்சஸ் 12 மேட்சஸ் ஆடி ஆகணும். ஓகேவா? ஃபுல்லாக ஆடி ரெண்டு சீசன் கேப்டன் பண்ணாரு. ஒரு சீசன் ரெண்டு டைமுமே இப்போ பிளேயர்ஸ் வந்து ஒரு டைம் இன்னொரு டைம் நான் ஓகே தோத்துட்டாங்க ஃபைனல். ஓகே ஃபைன், 2 வருஷமும் ஃபைனலில் கொண்டு வந்தார் டீமை. நெக்ஸ்ட் இயர் அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பையில் கேப்டன் பண்ணார். அது ஓகே, சரியாக போகல. அந்த ஒரு சீசன் நல்லா போகல. தட் மேட்டர், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. நல்ல கேப்டன்சி பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. அவரை எதுக்கு வந்துட்டு இப்போ கேப்டன்சிலேருந்து ஸ்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்கு இன்னும். அவர் என்ன ஃபிட்னஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபிட்னஸ் அப்படின்ற ரீசன் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. இதுதான் ஒரு காரணம். ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஸ்கையை கேப்டனாக போட்டது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம். என்ன இது மாதிரி அது சும்மா வந்துட்டு ஹர்திக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ ஒன்றும் தெரியல. அவருக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்க மாதிரிலாம் ஒன்றும் தெரியல பார்க்குறப்போ. சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்கப்பா. யாரு? பிரின்ஸ். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. கில் இந்தியாவின் தங்க மகன், சிங்க மகன் கில்ல வந்துட்டு வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. பேர் தான் தங்க மகன், ரெக்கார்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லையே. என்ன ரெக்கார்ட்ஸ் வேணும்? ஐயோ, அவரு எவ்வளவு பெரிய ஆள், அவருக்கு என்ன ரெக்கார்டு வேணும்? கில்லு நம்மளுக்கு ரெக்கார்டு வச்சுதான் கில் எடுப்பீங்களா நீங்க? இது எப்படி தெரியுமா? சிவாஜி படத்துல வந்து சாலமன் பாப்பே வந்து சொல்லுவாரு, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி கில்லு வந்துட்டு ரன் அடிக்கல அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பெஸ்ட் அவங்க சும்மா பிளேயிங் லெவலில் இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கில்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அவர் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட யாரும் ட்ராப் பண்ண முடியாது டீம்ல இருந்து. வைஸ் கேப்டன்சி அப்படின்ற ஒரு டேகை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதுவும் போத் ஃபார்மேட்ஸ்லயும் கேப்டனு. எப்படி இருக்கு நான் சொல்லு? போத் ஃபார்மேட்ஸ்லயும் கில்ல வைஸ் கேப்டனு. KL ராகுல் என்ன பண்றாரு? KL ராகுல் கணக்கு தெரியல போல உங்களுக்கு. முதல்ல கில்லே கூடாதுன்றாங்க, இதுல வேற ஒரு வைஸ் கேப்டன். ப்ரோ, ஒரு வைஸ் கேப்டனா போட்டாங்கன்னா எந்த பேசிஸ்ல போட்டாங்க அது தெரியவே கிடையாது.
அது இன்னும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே அதுக்கு கிடைக்கல. எந்த பேசிஸில் அவர் வந்துட்டு அவங்க வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணாங்க சுப்மன் கில், அதுவும் 2 ஃபார்மேட்டுக்கும். ஓகேவா, ஜிம்பாப்வே சீரியஸ்க்கு நீங்கள் கேப்டன்சி கொடுத்தீங்க, சரி ஓகே, போனாங்க ஆடினாங்க, ஓகே ஃபைன். நீங்கள் வந்துட்டு இப்போது அடுத்து என்னடானா ஸ்ரீலங்கா சீரீஸில் வைஸ் கேப்டனை போட்டு லாக் பண்ணிட்டீங்க. 2த்துலேயுமே பண்ணிட்டீங்க, ஓடிலையும் பண்ணிட்டீங்க, T20லையும் பண்ணிட்டீங்க. அவர் என்ன சொல்கிறார், அஜித் அகர்கார் வந்துட்டு கில் வந்து ஆல் ஃபார்மேட்ஸ் பிளேயர் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துட்டாரு. டெஸ்ட்டுக்கும் அவர் தான் கேப்டன்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்ன பார்ப்போம், டெஸ்ட் மேட்ச் வரப்போ தான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டிசிஷன் என்ன கேட்டா வைஸ் கேப்டன்சி செலக்ட் பண்ணது. இது என்னன்னா எல்லாருமே எக்ஸ்கே கேர் பிளேயர்ஸ். அது எங்கேயும் இடிக்குது. உனக்கு என்ன தோணுதா? இல்லை ஏன்னா இவரு ஸ்கை கேப்டனு அம்பாலு தங்க மகன் வந்துட்டு வைஸ் கேப்டன், சரியா? தலைவர் கம்பீர் கோச். ஓகே, இங்கேயே இடிக்குது. அது ஒன்றும் குஜராத் வரதுக்கு முன்னாடி சுப்மன் கில் வந்து கேகேஆர் தானே ஆட்டுந்தாரு. அந்த பேசிஸ்லயே கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றியா? கேகேஆர் பிளேயரு. ஆமா, எக்ஸ்கே கேர் பிளேயர். ஆமா, அவரு சுப்மன் கில் ஐபிஎல்ல வந்து கப்பச்சார் ஸ்ரேயஸ் ஐயர் கான்ட்ராக்ட்லயே இல்ல பட்டன் ஓடி வெளில குதிச்சிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர், ஆமாப்பா, கரெக்டா சொன்னேன். இஷான் கிஷன் ஒருத்தர் தான், அவங்க கரியரே அழிச்சிட்டாங்க. இஷான் கிஷன்லாம் வந்துட்டு அவங்களாம் கண்ணுக்கே தெரியல. இஷான் கிஷானு, ருத்ராஜ் கைக்வாடு, அவங்க எல்லாம் வந்துட்டு கண்ணுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரியல போல, மறைஞ்சு போயிட்டாங்க போல அவங்க கண்ணில் இருந்தவங்க எல்லாம். என்ன ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் வேர்ல்டு கப்ல. 2023ல ஆவரேஜ் கிட்டத்தட்ட 70+ வச்சிருந்தார். நல்லா ஆனாரு, சூப்பரா ஆனாரு. செஞ்சுரி கூட அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்ல வேர்ல்டு கப்ல. அவர் என்ன பண்ணீங்க, நீங்க கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்குனீங்க. எதுக்கு தூக்குனீங்கன்னு தெரியல. தூக்கிட்டு நீ போய் ராஞ்சி ஆடு அப்படின்னு தொத்தி விட்டீங்க. இஷான் கிஷன் தூக்குனீங்க. வந்து இங்கிலாந்து இருக்க டெஸ்ட் மேட்ச் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு ரஞ்சி ஆட சொன்னாங்க. இவர் ஆட பண்ணாங்க, கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்குனாங்க. கான்ட்ராக்ட்ல தூக்கிட்டீங்க. என்ன ப்ரோ சொல்லுங்க? 95 அடிச்சாரு ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா ப்ரோ, அடிச்சாரு. இது என்ன ஒரு புரியல அப்படின்னா, கான்ட்ராக்ட் வந்து எடுத்துட்டீங்க, சரி ஓகே ஃபைன், அவரு நல்ல பிளேயர், ஓகே சூப்பர். நீங்க எப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கூப்பிட்டுக்கிறீங்க, வேணாம்னா அவர் வந்து தொத்தி விட்டுறீங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்க பண்றதெல்லாம் இருக்கு. நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயரை தொத்தி விட்டு மறுபடியும் இப்போ கான்ட்ராக்ட்லேயே இல்லை, அவர் எங்க இருந்து உள்ள வந்தாரு சொல்லிட்டு ஓகே ஃபைன் சூப்பர். அவர் பிளேயிங் லெவலில் வந்தது ஓகே, வேலிட் ரீசன், ஒத்துக்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒரு சிஎஸ்கே ஆண்டு தான் எனக்கு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு பேக் பேர் அது போல. ஆமா, அப்படிதான் தெரியுது. ஆமா ப்ரோ, டு பி ஃப்ராங்க், அதான் உண்மையும் கூட. அப்கமிங் டேஸ்ல தெரிய வரும் என்னன்னு சொல்லிட்டு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன நீங்க வந்துட்டு கில்லு கூட கம்பேர் பண்ணல, நான் அவர் ருத்ராஜ் கூட, சாரி ருத்ராஜ் நான் யாரு கூட நான் கம்பேர் பண்ண விரும்பல. அவர் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயரு, நல்லா ஓப்பனிங்ல ஆஸ்திரேலியா கூட ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் செஞ்சுரி அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அந்த மேட்ச் நம்ம தோத்துருவோம், ஓகேவா? அந்த மேட்ச் அந்த சீரீஸ்ல செகண்ட் லீடிங் ஹையஸ்ட் ஸ்கோரா இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து நீங்க அவரை டிராப் பண்ணிட்டீங்க. அடுத்து அயர்லாந்து கூப்பிட்டு போனீங்க, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆட விட்டீங்க, 2 மேட்ச் நல்லா ஆடினாரு. அடுத்த ஒரு மேட்ச் எங்கன்னா இங்க எங்கட வடிவில் வந்து சொல்லுவார்ல, எங்கடா எங்க கிணத்த காணும் அப்படின்ட்டு, அது மாதிரி ருத்ராஜ் வந்து ஆளை காணா போயிட்டாரு. அவர் வந்துட்டு நல்லா மாத்திரை போட்டு அவர் தூங்க வச்சுட்டாங்க. நல்லா நீங்க தூங்குங்க தம்பி, நாங்கள் எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் போறப்ப நான் கூப்பிடுறோம், தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் ஆடிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜிம்பாப்வே சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 7 ரன், நல்லா ஆடல, அவுட் ஆயிட்டார், ஓகே. செகண்ட் மேட்ச்ல வந்து 77 அடிச்சாரு. செகண்ட் மேட்ச்ல 1 டவுன் இறங்கினாரு, ஓகேவா? அடுத்து தேர்ட் மேட்ச்ல வந்துட்டு 4th இறங்கினாரு, ஓகேவா? 4th மேட்ச்ல வந்துட்டு இவங்க கில்லும் ஜெய்ஸ்வாலுமே வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க, ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. 5th மேட்ச்ல வந்துட்டு பச்சாங்க பாரு ட்விஸ்ட், வச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி நல்லா ஆடிட்டு இருந்த அவனை தூக்கி வெளில போட்டு ஏன் பராக தூக்கி உள்ள போட்டீங்க. அந்த இடத்துல அந்த சேஞ்ச் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சேஞ்ச். அது ஒரு எப்படி சொல்றது, எங்க ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்காரு போல. அது யாரு நான் சொல்லறோம்ல, ஒருத்தவங்க வந்து இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணிருக்காங்க. அது யாரும் சொல்ல வேணாம். அந்த பிளேயர் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்க போல சம் மெம்பர்ஸ் டீம்ல. அதனால ருத்ராஜை தூக்கி வெளில போட்டு பராக தூக்கி உள்ள போட்டாங்க. அந்த ஒரு தேவையில்லாத மூணும். ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்காரு. நீங்க வந்துட்டு சம்பந்தமே இல்லாம அவனை டிராப் பண்ணீங்க அப்படின்னா அவரோட யாரும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. இருக்கலாம், அவரோட அதிகமா ரன் அடிச்சிடக்கூடாது. அப்பதான் தெரியுது இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா, எங்க இவன் வந்துட்டு அதிகமா ரன் அடிச்சிருவானோ, ரன் அடிச்சிட்டானா அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும், ஏன் அவன் எடுக்கல அப்படின்ட்டு. அதனால தம்பி உனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொன்னா கூட, இல்ல நீ உடம்பு சரியில்லை, உனக்கு நீ மாத்திரை போட்டு தூங்கு, அப்படியே தூங்க வச்சிருவானுங்க. அப்படிதான் பண்ணிட்டானுங்க.
இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. ஓகே, சஞ்சு சாம்சன் பிக் பண்ணது ஓகே சூப்பர். பட் ஆனால் அதை சொல்லுவாங்கல்ல எங்க யூஸ் பண்ணுவோம் தெரியல. ஓடிஎல் ஆடுறாரு இப்போ. அவர் வந்துட்டு எப்படின்னு வச்சுக்கோயேன், T20 வேர்ல்டு கப்னா சாரி T20 ஃபார்மேட்ஸில் மெயின் மேட்ச் இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஓடியில் சான்ஸ் கொடுப்பாங்க. ஓடினா அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மாற்றி அடிப்பாங்க. இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே ஃபைன். பட் ஆனால் அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் டூர் போயிருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டூர் போனப்போ ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இன்னொன்று அவரோட ஆவரேஜ் பார்த்தோன்னா ஓடி ஆவரேஜ் வந்துட்டு அபோவ் 50+ மேலே இருக்க அவரோட ஆவரேஜ் 50க்கு மேலே வச்சிருக்காரு. பட் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்கள் வந்துட்டு ஓடிஐலேருந்து வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு டீமில் வந்துட்டு 3 ஆல்ரெடி KL ராகுல் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, அதனால் நாங்கள் KL ராகுல் சாரி சஞ்சு சாம்சன் வந்துட்டு எடுக்கல அப்படின்னு சொல்லலாம். பட் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 வேர்ல்டு கப்பில் 4 பிளேயர்ஸ் ஆனாங்களே பிளேயிங் லெவனில். ஆமாம், 4 விக்கெட் கீப்பர். சாரி 4 விக்கெட் கீப்பர்ஸ். ஆமாம், யார் யார் ஆடினாங்க? 4 பேர் ஆடினாங்க. KL ராகுல், ரிஷப் பண்ட், தோனி, அவங்க 4 பேர் ஆடினாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது கூட இன்னொன்று கூட பண்ணிருக்கலாம். நீங்கள் ரியன் பராக் வந்துட்டு T20 எடுத்தீங்க, ஓகே ஃபைன். ரியன் பராக் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு ஓடியில் எடுத்துகிட்டு போயிருக்க தேவையில்ல. கொஞ்சம் அவருக்கு ஒரு 2 இயர்ஸ் ஒன்னே வெயிட் பண்ண வச்சு அவர் அப்புறம் ஆட வச்சிருக்கலாம். நீங்கள் சஞ்சு சாம்சன் பியூர் பேட்டராக கூட ஆடிருக்கலாம் அந்த இடத்துல. சஞ்சு சாம்சன் ரொம்ப வருஷமா இருக்காரு, ஆனால் ஆல் ஆர்டர்ஸே காணும். இருக்காரு ப்ரோ. எப்போனா ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஃபாரினர் இருந்துருக்கவங்களாம் ஊருக்கு போவாங்க தெரியுமா, அது மாதிரி கூப்பிடுவாங்க அவரை. தீபாவளிக்கு ஒரு நாள், பொங்கலுக்கு ஒரு நாள், அது மாதிரி ஆடிக்கு ஒரு வாட்டி, அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி கூப்பிடுவாங்க சஞ்சு சாம்சனை. அப்புறம் நம்ம தமிழ் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு யாருக்குமே கண்ணுக்கே தெரியாது போல. நட்ராஜன், வருண் சக்கரவர்த்தி அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க போல. ஏன்னா நார்த் இந்தியா கம்பீர் வந்து டெல்லி, அவங்களாம் அவங்களாம் வந்து டெல்லியில் இருக்கிறாங்க சரியா. யாரும் சொல்ல பேர் சொல்லக்கூடாது. அவங்களாம் வந்து டெல்லியில் இருக்கிறாங்க சரியா, டெல்லியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தமிழ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தா தெரியல போல, கண்ணு தெரியல. ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம்ப்பா. நார்த் அங்கே இருக்குப்பா, சவுத் நம்ம கீழே இருக்கோம் சரியா. அங்கேருந்து பார்த்தா எப்படிங்க தெரியும் சொல்ல தெரியாதுல்ல. அதனால வந்துட்டு அவங்களாம் எடுக்கல போல. ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு நட்ராஜன். 2021 டெபியூட் ஆனாரு. கோலி கேப்டன்சியோட வந்தாரு. ஆமா, ஒரு டெஸ்ட் ஆடினாரு, 2 ODI ஆடினாரு, 3 T20 ஆடினாரு. ஓடிஐல வந்துட்டு 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. T20 வந்துட்டு 7 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 2 மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் ஒன்று எடுத்திருந்தாரு. டெஸ்ட்ல 3 விக்கெட்ஸ். உமேஷ் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆடினாரு கபால, சூப்பராக போட்டாரு. ஆமா, ஆக்சுவலி நேற்று நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட நூல் இல்லை போல பட்டம் விடுறதுக்கு, அதனால அவரை டீம் விட்டு தூக்கிட்டாங்க. நல்ல பிளேயர், டிசர்வ் பிளேயர். பிளேயிங் விளையாடுறது லெஃப்ட் ஆர்ம் சீமர், சூப்பராக போடுறாரு. TNPL இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்காரு. IPL நல்லா வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டாக்கர் நல்லா சூப்பராக போடுவார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்துட்டு நீங்கள் பிளேயிங் லெவலில் சான்ஸே கொடுக்கல. ஆஸ்திரேலியன் காரன் நம்புறான், பேட் கமின்ஸ் நம்பி போலிங் கொடுக்குறான் டெத் ஓவர்ல. நம்ம இந்தியன்ஸ் யாரும் அவரை நம்ப மாட்டேன்றாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். நட்ராஜன் அவங்க டீம்ல எடுக்காதது. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா வந்து சிவம் தூபே இருக்காரு. அவர் T20 தான், எதுக்கு ஓடிஎவ்ல வந்தாருன்னு தெரியல. ஒரு மெயின் பிளேயர் ஜடேஜாவை காணோம், கேட்டா ரெஸ்ட்ன்றாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா கூட தான் ரெஸ்ட் கேட்டாரு. ஜடேஜா வந்துட்டு ரெஸ்ட் நம்ப முடியலையே. பிரஸ் மீட் சொல்லியிருந்தாரு, அஜித் சொல்லியிருந்தாரு ஜடேஜா வந்து நாங்க ரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டா இப்படி ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா அக்ஸரையும் ஜடேஜாவையும் சேம் பிளேயிங் லெவலில் விளையாட முடியாது, ஸோ அதனால நாங்கள் ஒரு ட்ராப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு வேலிட் ரீசன் தெரியல. ரெஸ்ட்னு சாரி ஆமா, ரெஸ்ட் கேட்டவங்கள நீ கூப்பிட்டு நீ வந்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. வேற கோலியும் ரோஹித்தையும் சரியா. ஜடேஜா வந்துட்டு ட்ராப் பண்ணிருக்காங்க. ட்ராப் பண்ணிட்டு ரெஸ்ட்னு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு வேலிடான ரீசன் சொல்லிட்டு தெரியல. இங்க ஜடேஜா வந்துட்டு ஓடியில் ஒரு சூப்பரான பிளேயர். அது வந்து எந்த ரோடுமே கிடையாது. ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரு. அடுத்து நம்ம ரோஹித் கோலி, அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு பிக் ஃபார்மேட்ஸ் பிளேயர், எல்லா மேட்சும் நல்லா ஆடுவாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு டூர் வச்சு நாளைக்கு மேட்ச் வச்சு நீங்கள் ஆடுன்னு சொன்னால் கூட நல்லா ஆடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ். அதனால தான் அவங்க கிங் கோலின்னு சொல்கிறாங்க, ஹிட்மேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு இந்த சீரீஸில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு யங் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துக்கலாம். அது யங் பிளேயர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் நம்ம குல்தீப் யாதவ் எல்லாம் வந்து ஓடிஐல தேவையே இல்லைன்னு கேட்டோம். சிவம் துபே ஆக்சுவலி T20 வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் மாதிரி நல்லா குரூஷியல் நாக் ஆடிட்டு போயிட்டாரு. வேர்ல்டு கப் ஃபைனலும் சரி, எல்லா மேட்சஸ் சரி, நல்லா சின்ன சின்ன ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரன் அடிச்சாரு. பட் ஆனால் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் தான்.
அது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் நீ சொல்ற மாதிரி அவர் வந்து ஓடிஐல கொஞ்சம் இப்போ தேவையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருந்துருக்கலாம். மேபி அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு ஓவர் கூட போடல அவரு. ஜிம்பாபே கூட போட்டார் நினைக்கிறேன். 2 ஓவர் போட்டிருந்தாரு. நல்லா 2 விக்கெட் இருந்தார் லாஸ்ட் மேட்ச்ல. ஆனால் அது ஜிம்பாபே ஓகே. இது இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு பிக் மேட்ச் பிக் டீம் கூட ஆடும்போது எந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மாதிரி சொல்லிட்டாங்க ஹர்திக் பாண்டியா வந்துட்டு T20க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கையும் T20க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு கிளாஸ் ராகுல் KL ராகுல் வந்துக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் லாங் வெயிட் KL ராகுல் வந்துட்டு அவர் தான் கேப்டன் நினைச்சேன். ஆமா ப்ரோ உள்ள வரான்னு தெரிஞ்சு வைஸ் கேப்டனா இருப்பாருன்னு பார்த்தேன். கட்சியில் அதையும் பிடிங்க உட்கார கொடுக்கல. இன்னொன்னு என்னன்னா அவர் வந்துட்டு ஒரு 11 மேட்சஸ் 12 மேட்சஸ் ஓடியில் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 90% வச்சிருக்காரு வின் ரேஷியோ அஸ் கேப்டன். 9 மேட்சஸ் கிட்டத்தட்ட வின் பண்ணியிருக்காரு. நீங்க அவரை கூட ஒரு வைஸ் கேப்டனா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நல்ல பிளேயர், நல்ல குவாலிட்டி பிளேயர். ஓப்பனிங்ல ஆடுவார், 1 டவுன்ல ஆடுவார், 4th ஆடுவார், இல்லை 5th விக்கெட்டுக்கு அப்புறம் கூட ஆடுவார். நல்ல ஒரு பியூர் பேட்ஸ்மேன், கிளாஸான பேட்ஸ்மேன். அவரை நீங்கள் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிருக்கலாம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஏன் கில்ல போனாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ண முடியல. என்னால எல்லாராலையும் அப்படிதான். நீங்க வியூவர்ஸ் கூட நீங்க சொல்லுங்க, கில்ல வந்துட்டு வைஸ் கேப்டனா போனதுன்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு T20ல. எப்பவுமே ஒரு பவுலர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா T20ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இது சம்பந்தமே நம்ம எதுக்கு ஓடிஐல வந்தாருன்னு தெரியல எனக்கு. அது தெரியல. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்துட்டு நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நீங்க லாஸ்ட் இயர் இந்த வருஷம் IPL எடுத்து பாத்தீங்கன்னா வந்துங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் T20 ஃபார்மேட் தான் IPL, அது நல்லா ஆடிட்டு இருந்தாரு. நீங்க அதுலயே T20லயே அவர் வந்துட்டு உள்ள சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அவர் ஓடிஐல எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் அண்ட் வாட்ச் எந்த அளவுக்கு அவுட்புட் வரும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்ணாய் கூட எனக்கு தேவையே இல்லை. சகல்ன்ட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவரை கூப்பிட்டு சும்மா பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அப்புறம் தள்ளிடுறது. விக்கெட் எடுத்தாரு. சகல் ஒரு நல்ல பவுலர் ப்ரோ. அவர் வந்துட்டு தோனி கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு சான்ஸே கிடைக்கிறது இல்லை. ஐபிஎல்லையும் சரி RCBல நல்லா ஷைன் ஆனாரு. ஆமா, வேர்ல்ட் கப் கூப்பிட்டு போனாங்க. அப்படியே நல்லா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே அது அவரும் அப்படியே போயிட்டாரு. லெட்ஸ் ஃபீலிங் சேட் ஃபார் சஹல். ரவி பிஷ்ணாய் தேவையே இல்லை. வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கேட்கறது தான். மேபி அவர்கிட்ட நூல் இல்லாதனால கம்பீர் எடுக்கல போல. அவரை இருக்கலாம். அவர் இந்த வருஷம் டெல்லிக்காக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி அவர் T20லயும் ஓடிலையும் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? குட் சாய்ஸ் தான். பட் ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா மிச்சல் ஸ்டார்க்கு, அதே மாதிரி வந்து நியூசிலாந்து ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இல்லை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஹர்ஷதீப் சிங் வந்து ஒன்லி T20 இப்பதான் கொஞ்சம் ஓடிஐ எட்டி பார்த்துருக்காரு. ஆமா ஆமா. நட்ராஜன் யூஸ் பண்ணலாம் அழகா. ஸோ டெத் ஓவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நட்ராஜன் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்கள ஸ்குவாட்ல எடுக்கல. ஏன்னா கலிலகு நட்ராஜன் சூப்பரா தான் போடுவாரு. கலிலகு விட இது பண்ணா. ஸோ ஏன் அது எடுக்கலன்னு தெரியல. அவர்கிட்டயே நூல் இல்லை போல. அடுத்து வந்துட்டு ரிங்கு சிங் சரியான ஒரு பிளேயர்ப்பா. ஆடுறது 4 பால் இல்லை 5 பால் தான். ஆனால் அவர் அடிக்கிற ஒவ்வொரு ரெண்டுமே வேல்யூபிளான ரன்ஸு. அது வந்துட்டு பாஸ்ட் வேர்ல்டு கப் முன்னாடி அவன் T20 நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு வேர்ல்டு கப் அவரை எடுக்கலை. அது ரொம்ப ஒரு பேடான ஒரு விஷயம். பட் இப்போ மறுபடியும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸ்ரீலங்கா கூட T20ல. ஹோப்ஃபுல்லி அவர் வந்துட்டு எத்தனை பால் ஆனாலும் சரி அவரோட கான்ட்ரிபியூஷன் 100% அவர் டீமுக்கு கொடுப்பாரு. அதுதான் ரிங்கு சிங். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அவரோட பேட்டிங்கை நான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிஷப் பண்ட் வந்துட்டாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். இட்ஸ் ஐ திங்க் கிட்டத்தட்ட 2 வருஷம் நினைக்கிறேன் கேப். ஒரு ஆக்சிடென்ட்ல அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடம்ப அவர் ரிகவர் பண்ணி ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவரை பாடி ட்ரெயின் பண்ணி IPL ஆடி நல்லா சூப்பராக அந்த T20ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரன் அடிச்சு மறுபடியும் அவர் இடத்துல வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இடத்துக்கு வந்தாரு. பாகிஸ்தான் எதிர்க்க செம்மையா ஆடினாரு. ஒரு நாக்கு இடத்துல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல,
இந்த மாதிரி வந்திருக்காரு. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. சூப்பர் ஆடி இருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்தது ஹெட்ஸ் ஆஃப் ரிஷப் பண்ட். ஹோப்ஃபுல்லி அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே. ஸோ டெஸ்ட்லயும் செம்மையா ஆடுவாரு. அவருக்கு வந்து இந்த தொட்டாடலாம் இல்லை டெஸ்ட் ஆனதானே அடிச்சு ஆடுவாரு. ஸோ ஆனால் வந்து ஓடிஐல வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு இன்னும் நாட் அக்செப்டபிள். ஓகே, நீ சொல்ற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் அது என்னோட தாட். அது இட் வுட் பி பெட்டர் ஐ திங்க் ஸோ. நீங்கள் வந்து ரிஷப் பண்ட் கூட சஞ்சு சாம்சனை கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். அவர் நல்ல பிளேயர், 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான், குவாலிட்டி பிளேயர்ஸ். பட் இந்த இடத்துல ரிஷப் பண்ட் T20 நல்லா ஆடுவார். அதை அப்படி கண்டினியூ பண்ணிட்டு சஞ்சுக்கு ஒரு சான்ஸ். ரிஷப் பண்ட்டும் சரி சஞ்சு சாம்சனும் 3 நம்பர் 3 நம்பர் 4 ஆடுவாங்க, ஓப்பனிங் ஆடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இது வந்து இவங்க பேக்கப் ஓப்பனர்ஸ் எடுக்கவே கிடையாது T20க்கு. நம்ம ஓடியில் கூட பார்த்துக்கலாம், ஏன்னா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கேஎல் ஓப்பனிங் ஆடுவார், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ T20ல வந்துட்டு ஜெய்ஸ்வால், கில்லு அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அது எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரீஸ்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் பற்றி நம்ம பேசியாச்சு. ஸோ உங்கள் தாட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய், ஃபாலோ அண்ட் சப்போர்ட். பை பை.